வாழ்க்கையில் முயற்சி எடுக்காத விஷயம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை 2.5 வருஷமாக கும்பராசிக்காரங்க கஷ்டப்பட்டீங்க. ஸோ அந்த கஷ்டத்தை நீக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2க்கு போயிட்டார். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் பிரிந்தவர்கள் கூட இனிமேல் ஒன்று சேருவீங்க. ஐயா, நான் என்னுடைய மனைவியை பிரிஞ்சிருக்கேன், ஆனால் என் மனைவி கூட சேரணும்னு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக சேருவீங்க. அதுபோல் உங்களுடைய கணவர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காரு, உங்களை விட்டுட்டு தேவையில்லாத நபர்களோட பழகுறாரு, தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாரு. ஸோ அப்போ என்னுடைய கணவர் எப்போ என்னை புரிஞ்சுக்கிடுவார் அப்படின்னு ஒரு இயக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சுபத்துவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்போயுமே பார்த்திங்கன்னா 1, 5, 9 பலப்படணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1, 9, 11 யாருக்கெல்லாம் நல்ல சிறப்பான தன்மையில் குரு பார்வை இருக்கோ அவங்களாம் யோகக்காரங்க. இனிமேல் நீங்கள் யோகக்காரங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம், துன்பப்பட்டிருக்கலாம், ஆனால் இனிமே அந்த நிலை மாறப்போகுது. வேலையில் ஒரு வெற்றி உண்டு, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்க போகுது, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் இனிமேல் நடக்க போகுது, உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகுது. அதே போல் கும்ப ராசியில் ராகு உள்ளே உட்காந்துருக்காரு, ஆசைகள் அதிகமாக தூண்டுவார், ரொம்ப ஓவராக திங்கிங் கொடுப்பாரு. இதை விட்டுட்டு அதை போயிரு, அதை விட்டு இது போயிரு, இதை பாரு, அதை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே போகும். எப்படி சொல்கிறதுனா அளவு கடந்த ஆசையை கொடுப்பாரு. ஆனால் அந்த ஆசையில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கும்பராசி அனைவரால் கவர்ந்திருக்கக்கூடிய ராசி. ஒரு வீட்டில் கும்பராசி இருக்குன்னா இறை அருள் முழுமையாக இருக்குன்னு அர்த்தம். குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்க போகுதுங்கிற அர்த்தம். கும்பராசிக்கு குலதெய்வத்தின் முழு பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உண்டுங்கிறத உணர்த்திக்கிட்டே இருக்கும் தெய்வங்கள். ஏன்னா கோவிலில் உள்ள கலசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப கலசம் தான் மேலே இருக்கும். ஸோ சாமியை கும்பிட்டுட்டு கலசத்தை யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு வெற்றி உண்டு. அப்போ யாரெல்லாம் கும்பராசிக்காரங்களை மதிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இதெல்லாம் உண்மைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கடந்த காலங்களில் ஒரு 2.5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம், கவலை, வருத்தம் அப்படின்னா அதில் ஒரு லிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பிரச்சனை. உங்களை நீங்களே ஒரு ஃபில்டர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்துருச்சு. நீங்களே சரியாக செய்கிறீங்களா தவறாக செய்கிறீங்களாங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் செயல்பட்டீங்க. ராசியில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு முயற்சிகள் எல்லாத்தையும் தடை பண்ணார். 3ஆம் இடத்தை அவர் பார்த்ததுனால பல முயற்சிகளை தடை. நான் பல முயற்சி எடுத்துட்டேன், எல்லா விஷயத்திலும் முயற்சி, வாழ்க்கையில் முயற்சி எடுக்காத விஷயம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை 2.5 வருஷமாக கும்பராசிக்காரங்க கஷ்டப்பட்டீங்க. ஸோ அந்த கஷ்டத்தை நீக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2க்கு போயிட்டார். ஸோ சிறப்பான விஷயங்கள் செயல்பட போகுது. இனிமேல் நீங்கள் எடுக்கிற விஷயங்களில் வெற்றி உண்டு. அதுபோல் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் பிரிந்தவர்கள் கூட இனிமேல் ஒன்று சேருவீங்க. ஐயா, நான் என்னுடைய மனைவியை பிரிஞ்சிருக்கேன், ஆனால் என் மனைவி கூட சேரணும்னு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக சேருவீங்க. அதுபோல் உங்களுடைய கணவர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காரு, உங்களை விட்டுட்டு தேவையில்லாத நபர்களோட பழகுறாரு, தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாரு. ஸோ அப்போ என்னுடைய கணவர் எப்போ என்னை புரிஞ்சுக்கிடுவார் அப்படின்னு ஒரு இயக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் உங்கள் கணவர் உங்களுடைய உண்மையான செயல்பாடுகளை புரிந்து கொண்டு உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு உங்கள்கிட்ட உண்மையாக அன்பு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வார்கள். அல்லது குடும்பத்துக்குள்ளேயே இருக்குங்க, என் கணவர் என் கூட பேச மாட்டேங்கிறார், நான் அவர் கூட பேச முடியல, ஸோ பேசினாலே என்கிட்ட கோவப்படுறாரு, அப்போ அந்த கோபம் குறையுமா? அந்த ஏக்கம் தான் எனக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கோபம் குறையும். அவர் உங்களை புரிந்து கொள்வதற்கான காலம் கட்டங்கள் இனிமே வருது. குரு பயிற்சிக்கு அப்புறம் ஆல்ரெடி குரு பயிற்சி ஆகிட்டார், ஓகேவா? இனிமேல் உங்களுக்கு அந்த காலகட்டத்தை கிரகங்கள் உணர்த்தும். அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யாத தவறு, நீங்கள் தப்பு செய்யவே இல்லை, அது 100% நீங்கள் தெய்வத்து மேலே சத்தியம் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் மேலே கூட சத்தியம் பண்ணியிருக்கலாம், ஆனால் நம்பியிருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில். அப்போ என்னை எப்போ நம்புவாங்க, எனக்குன்னு ஒரு காலம் வரும், நான் உணர்த்துவேன் அப்படின்னு கும்பராசிக்காரங்க காத்திருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த காலகட்டம் தான் இந்த காலகட்டம். உறுதியாக உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வரலாம். செய்யாத தவறுக்கு உங்களை பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தாலோ அல்லது உங்களை காயப்படுத்தினாலோ அவர்கள் யாரை காயப்படுத்தினார்களோ அவர்களே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிரகங்கள் ஏற்படுத்தி தரப்போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை.
பொருளாதாரத்தில் வெற்றி கிடைக்க போகுது. தொழிலில் ஒரு அங்கீகாரம். இப்போ அதான் சொன்னா வரவு 8 செலவு 10 அப்படிங்கிற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வர்ற காசு உங்களுக்கு பத்த மாட்டேங்கி, செலவு அந்த அளவுக்கு வருது, தேவையில்லாத விரைய செலவு வருது. எப்படித்தான் செலவு வருதுன்னு தெரில, எனக்கு அவ்வளோ செலவு வருதுங்க அப்படின்னு ஒரு கவலையோடு இருந்தீங்கன்னா, அந்த கவலையை நீக்குவதற்காக பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுக்க போகிறார். குரு 5ல் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்காரு, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்காரு, அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்காரு. ஸோ இப்போ இங்கே சுபத்துவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்போயுமே பார்த்திங்கன்னா 1, 5, 9 பலப்படணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1, 9, 11 யாருக்கெல்லாம் நல்ல சிறப்பான தன்மையில் குரு பார்வை இருக்கோ அவங்களாம் யோகக்காரங்க. இனிமேல் நீங்கள் யோகக்காரங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம், துன்பப்பட்டிருக்கலாம். ஆனால் இனிமே அந்த நிலை மாறப்போகுது. ஸோ வேலையில் ஒரு வெற்றி உண்டு, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்க போகுது, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் இனிமேல் நடக்க போகுது, உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகுது. அதே போல் கும்ப ராசியில் ராகு உள்ளே உட்காந்துருக்காரு. ஆசைகள் அதிகமாக தூண்டுவார், ரொம்ப ஓவராக திங்கிங் கொடுப்பாரு. இதை விட்டுட்டு அதை போயிரு, அதை விட்டு இது போயிரு, இதை பாரு, அதை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே போகும். அது என்ன எப்படி சொல்கிறதுனா, அளவு கடந்த ஆசையை கொடுப்பாரு. ஆனால் அந்த ஆசையில் ஒரு நிதானத்தை கொடுப்பார் குரு. ஒரு வருஷத்துக்கு ராகு என்னதான் அவர் தன்னுடைய வேலையை காட்டலாம் முயற்சி எடுத்தாலும், குருவின் சுபத்தன்மை மூலமாக நீங்கள் கொஞ்சம் நிலைநிறுத்துவதற்கான உங்களுடைய செயல்பாடில் ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும், மிகப்பெரிய வெற்றி உண்டு. ஸோ கேது 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரே, மறுபடியும் ஏதேனும் பிரிவை சந்திச்சிருவோமா அப்படின்னா, புதிய உறவுகளை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். புதிய நட்பு எதுவும் வருதுன்னா அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா கேது 7ஆம் இடத்துல உட்காந்தாருன்னா புதிய உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்துருவார். அப்போ புதிய நட்புன்னு ஒரு அப்ளிகேஷன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்டு சமூக வலைதளம் மூலமாக உங்களுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டோ உங்கள் திறமையை பார்த்துட்டோ ஏதோ புதுசாக அப்ளை வருதுன்னா, ஸோ யூ வில் அவாய்ட். அவங்கள பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறாம எந்த உறவுக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்காதீங்க. சும்மா பேருக்குன்னு வர உறவு, தேவையில்லாத ஒரு அன்பு, இதுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாகாதீங்க. போதும், மற்றவர்களுக்காக சுமையை தூக்கிட்டு நீங்கள் அலைஞ்ச காலம் போதும். இனிமே உங்களுடைய கிரகங்கள், உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டு. அதை விட்டுட்டு இன்னும் நான் சுமை தாங்கியாக இருப்பேன், பல பேருக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கலசமாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். ஓகேவா? ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது, சந்தோஷங்கள் வரப்போகுது, வெற்றிகரமான சூழ்நிலைகள் வரப்போகுது. தாயாரோடைய உடல் ஆரோக்கியம் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க, புதிய உறவுகள் விஷயங்களை கவனம் செலுத்துங்க. கும்பராசிக்கு சிறப்பான தன்மை உண்டு. ஸோ இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றி உண்டுன்னா, கால பைரவர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொடுக்கும். கால பைரவர் கைப்பிடிச்சுக்கோங்க. ஐயா காலபைரவரே, நீதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்க வேண்டும், கோச்சார கிரகங்களால் இருக்கின்ற பாதிப்புகளிலிருந்து எங்களை வெற்றி கொடுக்க வேண்டும் சொல்லி மனசார வழிபாடு செய்த அனைவருக்குமே வெற்றி உண்டு. காலபைரவர் என்னைக்கு போய் கும்பலாம், என்னைக்குனாலும் கும்பராசிக்காக கும்பலாம். கும்பராசிக்கு இந்த நாள் இந்த நேரம்லாம் கிடையாது. எப்பெல்லாம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறீங்களோ அப்போல்லாம் காலபைரவரை போய் சரணடைங்க. காலபைரவரை கும்பிட்டிங்கன்னா காலத்தில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைகளிலிருந்து மாற்றத்தை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ சொன்ன அத்தனை விஷயங்களும் கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு நடந்த 20% செயல்பாடு. ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள், கடந்த காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை சொல்லி உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறேன். வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பின பிறகு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த கும்பராசினியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.